சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் 14 வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மொட்டை மாடியில் கட்டுக்கட்டாக பணம், தாலி மேல சத்தியமாக என்னோட காசு இல்லை என்று மூதாட்டி கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். சென்னையில் எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் IPL கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு சேப்பாக்கத்தில் 7 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பொதுமக்களின் அதிநவீன போக்குவரத்து முறையாக அறிமுகமாகி இன்று அத்தியாவசிய போக்குவரத்து சேவையாக உருவெடுத்து இருக்கிறது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற பாஜகவை வெளியேற்ற வேண்டும் என கனிமொழி பேசியுள்ளார். நாகர்கோயில் கோட்டார் கம்பளம் பகுதியில் பஸ் நிறுத்தத்தில் என்னை காதலிக்க மாட்டாயா என கல்லூரி மாணவியை சரமாரியாக வாலிபர் தாக்கியுள்ளார். குமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே நாய் குறுக்கே பாய்ந்ததால் மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீஸ் ஏட்டு கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் கட்சி தலைவர்கள் வருகையால் பிரச்சாரத்தில் விறுவிறுப்பு ஏற்பட்டிருப்பதுடன் தொண்டர்களும் உற்சாகமடைந்துள்ளனர். திருநெல்வேலியில் தேர்தல் செலவு கணக்கை சமர்ப்பிக்காத 14 வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரூபாய் 30,50,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜக IT விங் குழுவினர் மற்றும் செய்தியாளரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அதிருப்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வாக்குறுதிகளை எந்த சூழ்நிலையிலும் நடைமுறைப்படுத்த முடியாது என KP முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் தங்களது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளன்று கேக் வெட்டி கொண்டாடுவது வழக்கமாகி வருகின்ற நிலையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் வாலிபர் ஒருவர் தனது பிறந்தநாளன்று கேக்கிற்கு பதிலாக ராட்சத பப்பாளியை வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவது வைரலாகி வந்துள்ளது. அகவிலைப்படி உயர்வு வழங்குவது தொடர்பான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதிவாளர் உள்ளிட்டோருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கடிதம் அனுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து கூடுதல் கட்டண வசூலை உடனே நிறுத்துமாறு மின் வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வினாடி வினா போட்டி ஏப்ரல் 13, 14 தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. தேர்தல் நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு ரயிலில் கொண்டு சென்ற ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த உள்ளனர். சென்னையில் நாளை பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் பாண்டி பஜார் சாலையில் பிரம்மாண்ட ரோடு ஷோ நடைபெற உள்ளது. சென்னையில் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி இன்று தொடங்க உள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைதான் நாட்டை காக்கும் கதாநாயகனாக விளங்குகிறது என்று புதுச்சேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசியுள்ளார். முதன்முறையாக சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலம். டைட்டில் பார்க் தகவல் தொழில்நுட்பம் எடப்பாடி காரணமா, அண்ட புழுகு ஆகாச புழுகு, இது ஜெயவர்மன் புழுகு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விலாசி பேசியுள்ளார். விருதுநகர் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்தானதில் 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க திமுகவும் அதிமுகவும் உறவில் இருக்கிறது என வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தர்மபுரம் ஆதீனம் செங்கோல் வழங்கியுள்ளார். குஜராத் மாடல் என்ற பொய்யை விரட்டித்த மாடல் என கமலஹாசன் புகழ்ந்து பேசியுள்ளார். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலய பங்குடி தேரோட்டம் கோலாகலமாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2024 தொடரின் இன்றைய தினத்தின் 2வது போட்டியில் ரன்கள் குவிப்பதில் லக்னோ அணி தொய்வுடன் காணப்பட்டதால் குஜராத் அணிக்கு 164 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 840 அதிகரித்து சவரன் ரூபாய் 53,000 நெருங்கி வருகிறது. தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை காரணமாக நேற்று 14 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. 2 இடங்களில் 108 டிகிரியும் 5 இடங்களில் 106 டிகிரி வெயிலும் சுட்டெரித்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.